ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் ரிச் ஆகிறது உங்களோட ராசினாலேயோ உங்களோட லக்குனாலேயோ கிடையாதுங்க. எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் பணக்காரங்களாக ஆகணுங்கிறது அவங்களோட பிறப்புரிமை. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா நம்ம எல்லாரோட மைண்ட் செட் தாங்க. நம்ம அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். நம்மளோட மைண்டில் நான் மிடில் கிளாஸ் தான் அப்படின்னு பயங்கரமாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இதுதான் நம்ம லைஃப் ஃபுல்லாகவே நம்ம இப்படி இருக்கிறதுக்கான காரணம். ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் தினமும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, நான் ரிச்சான பர்சன், நான் அதுக்கு தகுதியான பர்சன், என்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குது, செல்வங்கள் இருக்குன்னு நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமான மாற்றங்கள் ஆரம்பிக்கும். நம்ம எல்லார்கிட்டேயும் இருக்கிற ஒரு தப்பான மைண்ட் செட் என்ன தெரியுமா? நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நம்மக்கிட்ட பணம் வரும்னு யோசிக்கிறதா நம்ம பண்ணுற தப்பே. பணம் உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி தான் உங்ககிட்ட பணம் வரும். நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் பணம் வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் பணம் வரும். இல்லை, எனக்கு பணம் சர்வசாதாரணமாக வரும், எனக்கு பல வழிகளில் பணம் வரும், எனக்கு பல வழிகளுமே பல கோடிகளாக பணம் வரும்னு நீங்கள் நம்ப ஆரம்பித்து அதை திரும்ப திரும்ப உங்கள் லைஃப்பில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் பணம் வரும். ஸோ முதல்ல உங்களோட வே ஆஃப் தாட்டை மாற்றுங்க. ரிச் ஆகிறதுக்கு என்ன பண்ணும்? ஸ்கில்ஸை பில்ட் பண்ணணும். ரிச் ஆகிறவங்கலாம் லக்கியான பர்சன் கிடையாது. அவங்களாம் அவங்களோட ஸ்கில்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், அவங்களோட பிஸ்னஸ் திங்கிங்காக இருக்கட்டும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜாக இருக்கட்டும், இதெல்லாமே அவங்க பில்ட் பண்ணனால தான் இன்றைக்கி அவங்க ரிச்சாக இருக்காங்க. ஸோ நம்மளும் இதை நோக்கி நம்ம போயிட்டு இருந்தோன்னா நம்ம லைஃப்பில் நம்ம சீக்கிரமாகவே ரிச் ஆகிடலாம். நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? சேவ் பண்ணிட்டா மட்டும் போதாது. நம்ம வாங்குகிற சேல்ரியில் சேவிங்ஸ் மட்டும் வச்சுருந்தா நம்ம ரிச்சே ஆக முடியாதுங்க. அதை எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம லெவலுக்கு முடிஞ்சதா இன்வெஸ்ட் பண்ணணும். ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி அதில் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுறவங்க தான் ரிச் லைஃப்பை சீக்கிரமாக அடைகிறாங்க. ஒரு இன்கம் வச்சுட்டு நம்மளால் சீக்கிரமாக ரிச் ஆக முடியாது. ஸோ நம்மளோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பேசிவ் இன்கம் நம்ம க்ரியேட் பண்ணோன்னா நம்ம அந்த ரிச் லைஃப்பை நம்ம லைஃப்பில் சீக்கிரமாகவே அடைஞ்சிடலாம். இதெல்லாம் தாண்டி நம்மக்கிட்ட இருக்க பெரிய விஷயம் என்ன தெரியுமா? பயம். நம்மக்கிட்ட காசு இருக்கும், பட் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கும் போது நம்மக்கிட்ட ஒரு பயம் வரும். இப்போ நம்ம இதை ஆரம்பிக்கிறதுனால நமக்கு லாஸ் ஆகிடுமோ, இப்போது நம்ம வச்சிருந்த சேவிங்ஸும் போய் அதுக்கப்புறம் நம்ம கடன் வாங்குற நிலமை வந்துடுமோ, எதுக்கு நம்ம இதை ட்ரை பண்ணணுன்ற நம்ம மைண்ட் செட்டு நம்மக்கிட்ட இப்படி ஒரு கதையை கொடுக்கும். முக்கியமாக நமக்கு ஒரு க்ரோத்தை நம்ம பார்க்கணுன்னா ரிஸ்க் எடுக்காமல் அந்த க்ரோத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ சக்ஸஸ் வேணும்னா சின்ன ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சியாக அதை பண்ணுங்கள். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியத்தில் எல்லாத்தையுமே ஆரம்பிங்க. எல்லாமே நமக்கு நல்லதாகவே தான் நடக்கும். நீங்கள் பிறந்தது சர்வே பண்ணுறதுக்காக இல்லை, நீங்கள் செல்வந்தராக வாழ்கிறதுக்கு, அதாவது பணக்காரராக வாழ்கிறதுக்கு தான் இந்த பூமியில் பிறந்திருக்கீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்கள் மைண்ட் செட்டை மாற்றி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ரிச்சான லைஃப்பை, லக்ஸூரியான லைஃப்பை என்ஜாய் பண்ணி அனுபவித்து வாழ ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.